இஸ்ரவேலின் பரிசுத்தாகிய கர்த்தர். அவர் இஸ்ரவேலின் தேவனாக வந்தவர் தான். ஆனாலும் ஒரு மனுஷன் கூட, ஒரு பாவை கூட மரித்து நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு இஸ்ரவேலுக்காக வந்த தேவன் நமக்காக புரிஞ்சாதே நம்மளையும் ரட்சிக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார் இல்லையா? அவர் சொல்றாரு இந்த இடத்துல நமக்கும் அவர் தான் தேவனா இருக்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்தவர், எல்லாரையும் படைத்த சர்வ வல்லமை சிருஷ்டிக்கிற அவர் ஒருவரே. அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு பிரயோஜனமா இருக்கிறத போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியில நம்மளை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் அவர் ஒருவர் தான், வேற தேவன் யாரும் இல்லை. ஆமீன். சோ இந்த இடத்துல அவர் அழகா இஸ்ரவேலின் பரிசுத்தராய்க்கிற உன் மீட்பரான கர்த்தர் இஸ்ரவேலுக்காக தான் வந்தார். அவர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு கொடுக்க வந்த தேவன் தான், பரிசுத்தர் தான். அதே நேரத்துல நம்மளை மீட்டுக்கொள்ள வந்த நம்மளுடைய மீட்பராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆண்டவராக நமக்கு ரட்சகராக வந்தவர் என்ன சொல்றாருன்னா, நம்மளை மீட்டுக்கொண்டு அவர் நமக்கு பிரயோஜனமானது. என்ன பிரயோஜனமானது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கிறார். நம்மக்காக அவர் பாவத்துல மரித்து நம்ம பாவங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்து ரத்தம் சிந்து 3ஆவது நாள் நமக்காக உயிரோடு இருந்து நமக்காக பரிந்து பேசிக்கொண்டு நமக்காக மீண்டும் வரப்போகிறார். எதற்காக? நம்மள நித்தியத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்காக. சோ பிரயோஜனமாக நம்மளுக்கு போதித்து நம்ம இங்க பூமியிலையும் அவருக்கு சாட்சியா வாழ்றது எப்படின்னும், நம்ம ஒரு கர்த்தருக்கு சித்தமான அவர் வருகையில் எடுத்துக்கொள்ள இல்ல அதுக்கு முன்னாடி மரணம் வந்தா நித்தியத்துக்கு போய் சேரும்படியாக அதெல்லாம் போதித்து நடத்துற தேவன் அவர் ஒருவரே. அவரை தவிர வேற யாரும் தேவன் இல்லை. ஆமீன்.